தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப தோற்ற பொலிவையும் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் அகன்ற விழிகள், கூர்மை மிக்க நாசிகள் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தெள்ள தெளிவாகவும் ஏற்ற இரக்கங்களுடன் வசன மொழிகளை எடுத்து ஏம்பும் பிரத்யேக வெண்கல குரல் வளத்தினையும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சிறந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவதில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களையும் அவற்றை பேசிடும் போது நடிகவேள் MR ராதாவையும் இணைத்து பிரதிபலித்தவர். முன்னோர்கள் கிறிஸ்தவராயினும் காட்சி பதிவுகளில் பெரியாரை உயர்த்தி பிடித்தாலும் இறுதி வரை இந்து தர்மத்தில் பெரும் பற்றாளராகவே வாழ்ந்தவர். முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர் மட்டுமின்றி பாடல்கள் பாடுவதிலும் சங்கீத வல்லவராகவே திகழ்ந்தவர். ஹார்மோனியம், வயலின், பியானோ உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசிப்பதில் நிபுணர். சென்னை தலைமைச் செயலக உயர் அதிகாரியாக பணிபுரிந்தவர். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான விவேக் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், பொருளாதாரம் மற்றும் சட்டம் பயின்று அரசு ஊழியராக வலம் வந்தவர் அதையெல்லாம் நிராகரித்துவிட்டு திரைத்துறையில் ஏன் கால் பதித்தார், கதை ஆசிரியராக கலை பயணத்தை ஆரம்பித்தவர் எப்படி காமெடி நாயகரானார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, பெற்ற விருதுகள் என்னென்ன, இந்திரா காந்தி அவர்கள் எழுதிய கடிதம், அப்துல் கலாம் மீது கொண்ட பற்று, தொண்டுள்ள மிக்க சமூக சிந்தனை, அனைத்து கலைஞர்களையும் ஏற்ற தாழ்வின்றி அரவணைத்து செல்லும் குண பண்புகள், யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், தந்தை, மகன், தாயார் என தொடர் மரணங்களால் விளைந்த பெரும் மனவலிகள் யாது, மாபெரும் கலை சாதனையாளராக ஜொலித்து வந்தவர் யாரும் எதிர்பாராத வண்ணமாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் மக்களின் ஜனரஞ்சக கலைஞர் விவேக் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1961 நவம்பர் மாதம் 19ஆம் தேதியன்று தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவை அடுத்த பெருங்கோட்டூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அங்கையா மற்றும் மணியம்மாள் தம்பதியருக்கு பிறந்த 3வது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் விவேகானந்தன் எனும் இயற்பெயருடைய விவேக் ஆவார். விவேகானந்தனின் கொள்ளு தாத்தா பேயாண்டி தேவரானவர் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவத்தின் மீது பற்றுக்கொண்டு தனது பெயரை பிளவேந்திர தேவர் என மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவத்தை தழுவியவரும் ஆவார். ஆனால் இதன் பின்னர் வந்த சந்ததியினர் அவர் வழி பின்பற்றாது தங்களது தாய் வீடான ஹிந்து தர்மத்தையே பின்பற்றி வாழ்ந்து வந்தனர். குறிப்பாக விவேகானந்தனின் தந்தையார் அங்கையா தேவர் பெரும் ஹிந்து பற்றாளர் ஆகையால் தனது பெயரை சிவ அங்கையா என்றே பெயர்பட வைத்துக் கொண்டார். இதேபோல் கண்டிப்பும் கனிவும் மிகுந்த தாயார் மணியம்மாளின் தந்தை சுவாமிதாஸ் தேவர் பள்ளி வாத்தியார் மட்டுமின்றி சங்கரன் கோவில் கிராம திருவிழாக்களில் நாடகங்களை எழுதி மேடை ஏற்றுவதில் வல்லவரும் ஆவார். இப்பேற்பட்ட பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்த விவேகானந்தனுடன் விஜயலட்சுமி என்ற மருத்துவரான மூத்த சகோதரியும் சாந்தி எனும் சட்டம் படித்த 2வது அக்காவும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் கண்டிப்பு மிகுந்த குடும்பத்தின் தலைவரான தந்தை சிவ அங்கையா அவர்கள் பள்ளி கல்வித்துறை ஆய்வாளராக பணிபுரிந்தவர் ஆகையால் பணி சூழல் காரணமாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை என மாறி மாறி ஊர்களுக்கு பயணித்ததால் இதன் பேரில் குடும்பம் மட்டுமின்றி பிள்ளைகளின் கல்வியும் அவ்வாறே பயணித்தது எனலாம். விளையும் பயிர் முளையில் தெரியும் என்பார்களே, அதனை மெய்ப்பிக்கும் வகையில் நகைச்சுவை சொல்லாடல், குறும்புகள், சேட்டைகள் புரிவது, அவ்வேளைய சினிமா கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள் போல் மிமிக்ரி எனும் பல குரலில் பேசுவது என வீட்டை மட்டுமில்லாமல் தனது சக நண்பர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விடுவார் விவேகானந்தன் அவர்கள். இவ்வாறு வாழ்க்கை பயணம் சுழன்று கொண்டிருந்த வேளையில் தந்தை அங்கையாவின் பணி மாறுதல் காரணமாக குடும்பம் குன்னூருக்கு இடம்பெயர்ந்த போது இதன் பேரில் ஊட்டி கான்வென்ட்டில் தனது பள்ளி கல்வியை தொடர்ந்த மாணவர் விவேகானந்தனுக்கு ஆங்கில புலமையும் நன்கு கைவர பெற்றது எனலாம்.
அப்போதைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளில் விவேகானந்தன் பிறந்தவர் ஆகையால் இதனை முன்னிட்டு 4வது படிக்கும் சமயம் இந்திரா காந்திக்கு நலன் விசாரித்து கடிதம் எழுத அவரும் பதிலுக்கு விவேகானந்தனுக்கு வாழ்த்து கூறி மறு கடிதம் அனுப்ப அக்கடிதத்தை ஃப்ரேம் போட்டு தன்னுடைய பொக்கிஷத்தில் ஒன்றாக பாதுகாத்தும் வந்தார் விவேகானந்தன் எனும் விவேக் அவர்கள். பாளையங்கோட்டையின் புகழ்பெற்ற கதீட்ரல் பள்ளியில் படித்து வந்த மாணவர் விவேகானந்தன் அவர்கள் அச்சிறிய வயதிலேயே ஜாதி கொடுமைகளை எதிர்த்து வந்தவராவார். தன்னுடன் படிக்கும் சில மாணவர் நண்பர்களுக்கு நிகழும் ஜாதி பாகுபாட்டை கண்டு மனம் வெறுத்தவர் அந்நிலையை போக்க தன்னை வருத்திக் கொண்டு பாடுபட்டார் என்றே கூற வேண்டும். பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரதநாட்டியத்தின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவர் அக்கலையை முறைப்படி கற்றுக்கொண்டதுடன் தனது மூத்த சகோதரி விஜயலட்சுமியுடன் இணைந்து பல்வேறு மேடைகளில் நாட்டியத்தை வெளிப்படுத்தி பாராட்டினையும் பரிசுகளையும் வென்றே வந்தார். சங்கீதத்தின் மீது பேராவல் கொண்டவரான விவேகானந்தன் அவர்கள் பாடல்கள் பாடுவதிலும் மிகச்சிறந்த கலைஞராகவே திகழ்ந்தும் வந்தார். இது மட்டுமின்றி இன்னும் ஒரு படி மேலாக ஹார்மோனியம், தபேலா, பியானோ, வயலின் மற்றும் புல்புல் தாரா என எண்ணற்ற இசைக்கருவிகளை மீட்டுவதில் பெரும் நிபுணராகவே விளங்கியும் வந்தார். இவ்வாறு இளம் வயதில் மிகவும் துடிதுடிப்பாக சுறுசுறுப்பாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தவர் தனது மூத்த சகோதரி போன்று மருத்துவம் பயில விரும்பிய நிலையில் ஏனோ தெரியவில்லை அது கைகூடாமல் மதுரையில் புகழ்பெற்ற அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் இளங்கலை தொடங்கி எம்காம் முதுகலை வரை வெற்றிகரமாக பயின்று முடித்தார். கல்லூரியில் பயின்று வந்த நாட்களில் படிப்பை சரிவர கற்க முடியாத மாணவர்களுக்கு இலவசமாக டியூஷன் எனும் கல்வி பயிற்றுனர் வேலையை மேற்கொண்டவர் தனக்கு இயற்கையிலேயே கைவர பெற்ற மற்றொரு கலையான கதையாசிரியர் எனும் கற்பனை திறனை நன்கு வளர்த்து கொண்டதுடன் கல்லூரி ஆண்டு விழாக்களில் தனது கதையை மேடையேற்றி பாராட்டுகளையும் குவித்து வந்தார். இவ்வாறு வளரும் காலங்களில் மிகவும் பொருள்பட வாழ்ந்து வந்த மாணவர் விவேகானந்தனின் பரதநாட்டிய போட்டி மாவட்ட அளவில் மதுரையில் மேடை ஏறி முதல் பரிசை தட்டிச் சென்ற நிலையில் இறுதிப் போட்டியானது சென்னையில் நடைபெற்ற போது அதன் ஊடே சென்னை மாநகர் வந்தவர் வெற்றியும் கண்டார். மதுரை தபால் தந்தி நகரில் உள்ள தொலைபேசி துறையில் பணியாற்றி வந்தவர் அலுவலக ஆண்டு விழா நிகழ்ச்சிகளிலும் தனது கைவண்ணத்தை தந்து கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வந்த மகிழ்ச்சிகரமான சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொருளாதார துறை சார்ந்த அதிகார பணி ஒன்று தேடி வந்தது. இதன் பேரில் சென்னை வந்தவர் அரசு பணியாளராக மாறியதுடன் தனது 2வது சகோதரி போன்று சட்டத்துறையிலும் கால் பதிக்க சட்ட படிப்பையும் மேற்கொண்டார். இப்படி பரபரப்பாக இயங்கி வந்த விவேகானந்தன் அவர்கள் பணி நேரம் போக மாலை வேளை மற்றும் ஓய்வு நேரங்களில் சென்னையில் இயங்கி வந்த ஹியூமரஸ் கிளப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு நகைச்சுவை விருந்துகளையும் படைத்து வந்தார். இதன் பேரில் கலா கேந்திரா கோவிந்தராஜனுக்கு நன்கு நட்பாகி போன விவேகானந்தன் கோவிந்தராஜனின் நண்பரான இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கும் அறிமுகமாகித்தான் போனார். விவேகானந்தனின் நகைச்சுவை திறன், மிமிக்ரி மற்றும் நாட்டியம் உள்ளிட்ட திறன்களால் நன்கு ஈர்க்கப்பட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் அவருடைய கதையாசிரியர் திறனையும் அறிய எண்ணி தன் கைவண்ணத்தில் உருவான ஒரு கதையை தந்து அக்கதையின் கதாபாத்திரங்களை டெவலப் செய்வதுடன் அதற்குரிய வசனங்களையும் எழுதி தரக்கூற இதற்காக 1 வாரம் விவேகானந்தன் எடுத்துக்கொள்வார் என பாலச்சந்தர் நினைக்க அவரே வியந்து போகும் வகையில் அடுத்த நாளை அதற்குரிய வேலையை முடித்து கொண்டு வந்து தர என ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார் விவேகானந்தன் அவர்கள். இவ்வாறு உருவான கதையின் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க விவேகானந்தனுக்கு பாலச்சந்தர் அழைப்பு விடுக்க கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்பதை போல் உடனே அவரும் ஒப்புக்கொள்ள கலை உலகிற்காக விவேகானந்தன் எனும் இயற்பெயர் இல்லாமல் விவேக் என்ற பெயரில் அறிமுகமானார். இதன் அடிப்படையில் 1987 கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சுகாசினி, ஸ்ரீதர் நடிப்பில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுகாசினியின் தம்பிகளில் ஒருவராக விவேக் என்ற அதே பெயரில் அறிமுகமானார் விவேகானந்தன் அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலமாகத்தான் அரங்கேற்றம் திரைப்புகழ் நாயகி பிரமிளாவின் தம்பி பிரபு அவர்கள் சுகாசினியின் மூத்த தம்பியாக, ரமேஷ் அரவிந்த் 2வது தம்பியாக, விவேக் 3வது தம்பியாக மட்டுமின்றி கலை நாயகி ஸ்ரீபிரியாவின் தம்பி சந்திரகாந்த் அவர்கள் சுகாசினியின் முதல் கணவராக, தலைமை மருத்துவர் அர்த்தநாரியாக SP பாலசுப்பிரமணியம் என பலரும் அறிமுகமாகினர். யதார்த்தமிக்க கதையமைப்புடன் வெளியாகி வெற்றி கண்ட இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் பதிந்து போன விவேக் அவர்களுக்கு
இதனைத் தொடர்ந்து பாலச்சந்தரின் திரைப்படங்களில் வாய்ப்புகள் குவியத்தான் ஆரம்பித்தது. இதையடுத்து வெளியான புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்தில் மணி பாரதி எனும் ரஹ்மானின் உதவியாளர் விட்டல் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மாமியார் காஞ்சனமாலா எனும் ஜெயசித்ராவை மிரட்டுகிறேன் என இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என பேசி வாண்டடாக மாட்டிக்கொள்ளும் விவேக்கின் கதாபாத்திரத்தை யார்தான் மறக்க முடியும்? இதைப் போல பாலச்சந்தரின் ஒரு வீடு இரு வாசல், கேளடி கண்மணி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்த விவேக் அவர்களை நன்கு உற்று நோக்க வைத்த திரைப்படம்தான் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான நண்பர்கள் என்ற திரைப்படமாகும். இதையடுத்து அதே கூட்டணியில் வெளியான இன்னிசை மழை என்ற திரைப்படத்தில் நண்பர்களில் ஒருவராக காமெடி விருந்து படைத்து வந்தவர் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் தனக்கு அண்ணனாக நடித்த ரமேஷ் அரவிந்த் கதையின் நாயகராக தோன்றிய இதய வாசலில் கவுண்டமணியிடம் மாட்டிக்கொண்டு படாதபாடுபடும் காட்சிகள் ரசிக்கத்தக்கவையாகும். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகரில், புது பயணம், தம்பி பொண்டாட்டி உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தால் வளர்ந்தவர் உழைப்பாளி என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் நண்பர் கதாபாத்திரத்தையும் ஏற்று பிரெண்ட்ஸ் நாயகராகவே மாறியும் போனார். இதையடுத்து படு பிஸியான நகைச்சுவை கலைஞராகி போன விவேக் அவர்கள் விஜயகாந்த், முரளி, சரத்குமார், விக்ரம், கார்த்திக், ராம்கி என அவ்வேளைய முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்த சிறப்புக்குரியவரும் ஆவார். இவ்வாறு துணை கதாபாத்திர நகைச்சுவை நாயகராக வலம் வந்த விவேக் அவர்கள் குடும்ப கதைகளின் இயக்குனர் வி சேகரின் திரைப்படங்களின் பிரதான ஹீரோக்களில் ஒருவராக மாறித்தான் போனார். அவ்வகையில் பொங்கலோ பொங்கல், விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்தவர் அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜய், சூர்யா நடிப்பில் வெளியான நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் ரவியாகவும், அஜித்தின் காதல் மன்னன் திரைப்படத்தில் ஒய்யாவாகவும் தோன்றி நடித்ததை மறந்திருக்க முடியாதுதான். இதை போன்றே கந்தா கடம்பா கதிர்வேலா, பட்ஜெட் பத்மநாபன், பாளையத்து அம்மன், மிடில் கிளாஸ் மாதவன், எங்களுக்கும் காலம் வரும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பார்த்திபன் கனவு போன்ற திரைப்படங்களில் விவேக் நடித்த நகைச்சுவைகள் அல்டிமேட் ரகங்களாகும். சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு விவேக் இல்லாத திரைப்படங்களே இல்லை எனும் அளவுக்கு தோன்றி நடித்து வந்தவர் கருத்து கந்தசாமியாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சமூக சிந்தனைமிக்க சீர்திருத்த கருத்துக்களை கூறி வந்ததால் கலைவாணர் NS கிருஷ்ணனை பிரதிபலிக்கும் வகையில் கலை உலகால் சின்ன கலைவாணர் என சிறப்பிக்கவும் பட்டார். குரு என் ஆளு என்ற திரைப்படத்தில் லசி லதாவாக, சிவாஜியில் அறிவாக, பசுபதி கேராப் ராசக்கா பாளையத்தில் தாசாக, படிக்காதவனில் அசால்ட் ஆறுமுகமாக, ஐந்தாம் படையில் தாந்தோணியாக, சிங்கத்தில் எரிமலையாக, உத்தம புத்திரனில் எமோஷனல் ஏகாம்பரமாக, முரட்டு காளையில் சரோஜாவாக, வேலையில்லா பட்டதாரியில் அழகு சுந்தரமாக, காஷ்மோராவில் கார்த்தியின் தந்தையாக, சகலகலா வல்லவனில் வேட்டையன் மற்றும் பசுபதியாக என மேற்கண்ட திரைப்படங்களில் கருத்துக்களை சற்று குறைத்து கொண்டு மாறுபட்ட நடிப்பை வழங்கி நகைச்சுவையில் இப்படியும் பரிணமிக்க முடியுமா என நடிப்பின் உச்சம் தொட்டிருப்பார் ஜனங்களின் ஜனரஞ்சக கலைஞர் விவேக் அவர்கள். அனைத்து முன்னணி கலைஞர்களோடு நடித்து வந்த விவேக்கிற்கு கமலஹாசனுடன் மட்டும் நடிக்கவில்லையே என்ற குறை இருந்த நிலையில் அக்குறை நீங்கிடும் பொருட்டு இந்தியன் 2 என்ற திரைப்படத்தில் இளங்கோ என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தும் அது விவேக்கின் திடீர் மரணத்தின் காரணமாக முழுமை பெறாமல் AI தொழில்நுட்பத்துடன் காட்சி பதிவுகள் அமைக்கப்பட்டு வெளியாயின. இவ்வாறு நகைச்சுவை விருந்து படைத்து வந்த விவேக் அவர்கள் கதையின் நாயகராக மகனே என் மருமகனே, பாலக்காட்டு மாதவன், வெள்ளை பூக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தாலும் நான் தான் பாலா என்ற திரைப்படத்தில் ரசிகர்களை எதிர்பார்க்காத வண்ணம் சீரியஸ் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது பரவலாக பேசப்பட்டது. நடிகராக மட்டுமின்றி கந்தா கடம்பா கதிர்வேலா, கண்டேன் சீதையை, பத்ரி, சகலகலா வல்லவன், டூரிங் டாக்கிஸ், பிருந்தாவனம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பின்னணியும் பாடிய விவேக் அவர்கள் சூப்பர் குடும்பம், பாலக்காட்டு மாதவன், எழுமின் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடலாசிரியராகவும் பணியாற்றியவரும் ஆவார். இது மட்டுமின்றி 1998 வெளியான உயிரே என்ற திரைப்படத்தில் பின்னணி குரலும் தந்துள்ளார். ஒரு இயக்குனராக தடம் பதிக்க வேண்டும் என்ற லட்சிய கனவுடன் பயணித்த விவேக் ஆனவர் இறுதி வரை அந்த லட்சிய கனவு நிறைவேறாமல் போனது வருத்தவை. வெள்ளித்திரை மட்டுமின்றி ரயில் சிநேகம், டாப் டக்கர், மேல்மாடி காலி உள்ளிட்ட தொடர்களில் நடித்தவர் எங்க சிரி பார்ப்போம் என்ற வெப் சீரிஸ் நிகழ்ச்சியிலும் நடுவராக இடம்பெற்ற சிறப்புக்குரியவரும் ஆவார்.
இப்பேற்பட்ட பெருமைகளுக்கு உரியவரும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட எண்ணற்ற உயரிய விருதுகளை வென்ற விவேக் அவர்கள் 1993ஆம் ஆண்டு தனது பெற்றோர்கள் பார்த்த மணமகளான கல்லூரி மாணவி அருள்செல்வி என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக அமிர்த நந்தினி மற்றும் தேஜஸ்வினி என்ற 2 மகள்களும் பிரசன்னா என்ற மகனும் பிறந்தனர். முதலில் மகள்கள் இருவரும் பிறந்த நிலையில் திரையுலக வாய்ப்புகள் அணிவகுத்து நின்ற வேளையில் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் தனது அரசாங்க பணியினை ராஜினாமா செய்துவிட்டு திரையுலகில் பயணித்தார் விவேக் அவர்கள். தன்னை போன்றே சேட்டைகளிலும் குறும்புகளிலும் பிரதிபலித்து வந்த மகன் பிரசன்னகுமார் படிப்பில் முன்னேற்றம் கண்டு உயர்வு பெறுவான் என ஒரு தந்தையாக விவேக் மனதார நினைத்த வேளையில் 2014இல் பாச தகப்பனார் சிவ அங்கையா காலமாகிவிட இந்த அதிர்ச்சியிலிருந்து விவேக் மீள்வதற்குள் பெரும் பேரிடியாக 2015இல் தனது உயிரினும் மேலான அன்பு மகன் பிரசன்னா மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 13 எனும் மிகச்சிறிய வயதில் மறைந்து போக கடும் மன துயருக்கு ஆளானார் விவேக் அவர்கள். புத்திர சோகம் பெரும் துயர் என்பதற்கு இணங்க மன வலிகளுடன் பயணித்து வந்தவர் தனது மகனின் பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து நலத்திட்டங்களை வழங்கியும் வந்தார். இதன் பின்னர் மேலும் ஒரு துயராக 2019இல் தாயார் மணியம்மாளும் மறைந்து போக சொல்லுண்ணா துயர்களுடன் வாழ்ந்து வந்தார் விவேக் அவர்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் ஈர்க்கப்பட்டவராக அவருடைய கொள்கைகளின்படி வாழ்ந்து வந்தவர் இயற்கை பசுமைகளை காத்திடும் வகையில் மரக்கன்றுகள் நடும் பணியினையும் வெற்றிகரமாக செயல்படுத்தியும் வந்தார். மகனின் மரணத்திற்கு பின் ராமலிங்க சுவாமிகள் எனும் வள்ளலாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவிற்கு மாறினார். மேலும் வள்ளலாரின் பெருமையை பறைசாற்றிடும் வகையில் திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசிக்க மின்ட் எனும் தங்கசாலையில் இருந்து அவர் பயணித்த திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் சாலை என பெயர் மாற்றம் செய்ய விவேக் எண்ணியதை தற்போதைய திமுக அரசு ஆவண செய்தது. தன்னுடன் நடித்த செல் முருகன், போண்டாமணி உள்ளிட்ட எண்ணற்ற கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் மட்டுமின்றி சரிசமமான மரியாதையும் அன்பையும் வழங்குவதிலும் பொருளாதார குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டோருக்கு வெளி விளம்பரம் தம்பட்டம் இன்றி மறைமுகமாக உதவிகள் பல புரிவதிலும் சரி விவேக்கிற்கு நிகர் விவேக் என்றால் அதை மறுக்க முடியாதுதான். இவ்வாறு கலை உலக பயணம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் 2017ஆம் ஆண்டு மீண்டும் தந்தையானார் விவேக் அவர்கள். ஆம், 56 வயதை விவேக் எட்டிய நிலையில் பிரசாந்தினி, பிரார்த்தனா என்ற இரட்டை மகள்கள் பிறந்தனர். இவ்வாறு குடும்ப விருத்தி, கலை உலக ஜொலிப்பு என விவேக் காணவர் பயணித்த நிலையில்தான் உலகத்தையே அச்சுறுத்தி கபளீகரம் செய்த கொரோனாவின் ஆட்டம் இந்தியாவை ஆட்டி படைத்தது எனலாம். அவ்வேளையில் அதற்கான தடுப்பு மருந்துகளை ஊசி வடிவில் ஏற்று அனைவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள முற்பட்ட வேளையில் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதியன்று அனைவருக்கும் முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட விவேக் அவர்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் அதிர்ச்சியளிக்கும் வகையில் அடுத்த நாள் காலமானதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். தினசரி சைக்கிள் பயணம், யோகாசனம் உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் செய்வது என உடல் நலனில் அதீத அக்கறை செலுத்தி வந்தவரின் மரணம் மர்மமாக இருந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியின் விளைவால் விவேக் மரணிக்கவில்லை என்றும் இதய தமனியில் ஏற்கனவே உருவான பிளட் கிளாட் எனும் இரத்த உறைவு அடைப்பு காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பே அவருடைய மரணத்திற்கு காரணம் என மருத்துவ ஆய்வறிக்கைகள் பின்னர் வெளியாகின. இந்த உடம்பு கடவுள் கொடுத்தது, அதை அப்படியே கடவுளிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் எவ்வித நோயில்லாமல் மரணிக்க வேண்டும் எனவும் அடிக்கடி கூறும் விவேக் அவர்களின் மரணமும் அவ்வாறே அவருடைய 59ஆம் வயதில் அமைந்து போனது வருத்தமே. வாழும் காலத்தில் ஒரு சிறந்த மனிதராக, உதவுவதில் வள்ளலாக, இயற்கையை மிகவும் நேசிக்கும் ஆர்வலராக திகழ்ந்த விவேக் அவர்கள் மறைந்த ஐயா அப்துல் கலாமின் வாக்கிற்கிணங்க பசுமை கலாம் என்ற திட்டத்தை ஆரம்பித்து 1 கோடி மரக்கன்றுகளை நட உத்தேசித்து 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வந்த நிலையில் விவேக் அவர்களின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி அருட்செல்வி அவர்கள் விவேக்கின் கனவை நனவாக்கி வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தால்
ரசிகர்களின் மன வலிகளுக்கு அருமருந்தாகி போனவரும், நாட்டியம், சங்கீதம் என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவரும், இவற்றுக்கெல்லாம் மேலாக ஆகச் சிறந்த நல் மனிதராக வாழ்ந்து ரசிகர்களின் மனதில் மட்டுமின்றி தமிழக மக்கள் மனதில் பேரிடம் பிடித்து உடலால் மறைந்து போனாலும் நினைவால் வாழ்ந்து வரும் ஜனங்களின் ஜனரஞ்சக நாயகர் விவேக்கின் நினைவலைகளானது கலை பயணம் உள்ளவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற பன்முக கலை நாயகர்களான நடிகர் விஜயின் தாய் மாமாவும், ஷோபா சந்திரசேகரின் உடன் பிறந்த அண்ணனும், சின்ன திரை கலை நாயகி ஷீலாவின் சகோதரரும், மோகனின் பிரதான பின்னணி குரல் கலைஞரும், எவர் கிரீன் ஹிட் பாடல்களின் பின்னணி பாடகரும், பிரபல நடிகரின் தந்தையும், குணச்சித்திர கலைஞரும், உறவுகளால் வீழ்த்தப்பட்டவருமான திரு எஸ்.என். சுரேந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல கலை நாயகி சந்திரகலாவின் மைத்துனரும், அந்த ராத்திரிக்கு சாட்சியில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகனாக அறிமுகமாகி இதய கோயில், என் ஜீவன் பாடுது உள்ளிட்ட ஹிட் திரைப்படங்களில் இரண்டாம் நாயகனாக வலம் வந்து திரை உலக அங்கீகாரமின்மையால் வீழ்ந்து போனதுடன் தற்போது உலகளவில் பந்தய குதிரைகளின் பயிற்சியாளராக வலம் வரும் இர்ஃபான் கட்டாலா எனும் கபில் தேவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற நிழல்கள் திரைப்பட பாடல் புகழ் நாயகரும், வில்லன், குணச்சித்திரம் என தோன்றிய பன்முக கலைஞரும், சின்ன திரை தொடர்களின் ஜனரஞ்சக தந்தை நாயகரும், வெற்றி திரைப்படங்களின் பிரபல இயக்குநர்களில் ஒருவரும், எம்ஜிஆரின் சம்பந்தியும், பிரபல கலை நாயகியின் முன்னாள் கணவரும், கனவுகள் நிறைவேறாமலேயே துயரில் மறைந்து போன எஸ். ராஜசேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை ஹீரோக்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.